ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி கோவை குற்றாலம் போயிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோ தான் இது. ஏன் இவ்வளோ நாள் இவ்வளோ லேட் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னு தெரியல, இந்த வீடியோ போடுறதுக்கே மனசு வர மாட்டேன்ருச்சு. இப்போ ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா அழிக்கிறதுக்காக போடுறேன்னா, சரி ஒரு மெமரியாக இருக்குமே, எடிட் பண்ணி போட்டு விடுவோம் அப்படின்னு தான் போட்டிருக்கேன். அன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு குளிக்கலாம் இல்லை, ஏன்னா அங்கே போய் குளிக்க தானே போகிறோம். அதனால சும்மா ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போகணும்ல, பக்கத்துலேயே ஒரு தாத்தா பாட்டி வந்து இந்த இட்லி தோசைலாம் ஒரு சின்னதாக குட்டியாக கடை வச்சு போட்டுட்ருக்காங்க. அவங்க கிட்ட தான் நான் அங்கே போய் இருந்த வரைக்குமே எனக்கு இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டே தான் இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சாம்பார், அந்த தேங்காய் சட்னி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே நல்லா எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படி கார் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தான் தம்பி. அப்படியே கிளம்பிட்டோம். காரில் போகும்போது பயங்கரமாக ஜாலியாக இருந்துச்சு. பாட்டெலாம் கேட்டுக்கிட்டு சேர்ந்து அது கூடவே பாட்டெலாம் பாடிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே போகிற வழி எல்லாமே அன்னைக்கு நல்ல ஒரு மாதிரி மழை வர்ற மாதிரி கிளைமேட் இருந்தது. ஆனால் மழை வரல, மழை வர்ற மாதிரி கிளைமேட் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அன்னைக்குன்னு வேற முகூர்த்த நாள் வேறையா, நிறைய பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் அன்னைக்குன்னு பார்த்தோம். இந்த ஒரு ஃபேமஸான கோயில் தான் சொன்னாங்க. அதோட பேர் எனக்கு மறந்துருச்சு. ஒரு அம்மன் கோயில் தான் நினைக்கிறேன். அம்மன் கோயிலா சிவன் கோயிலான்னு தெரியல, தெரியாமல் சொல்லக்கூடாது. சரி, உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து நாங்கள் வந்த இடத்துக்கே ரீச் ஆயாச்சு. எவ்வளோ க்யூவில் நிற்கிறாங்கன்னு பாருங்களேன். அன்னைக்குன்னு சண்டே. அப்புறம் இன்னொன்று வந்து எல்லா பிள்ளைங்களும் லீவில் வேறு இருந்தாங்க. அதனால குட்டீஸெல்லாம் கூட்டிகிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த இப்போ சைடில் லைனில் நிற்கிற இடத்துலையே வந்து நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு, ஸ்நாக்ஸ் கடை. அப்படி குழிப்பணியாரம், கார குழிப்பணியாரம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே இருக்க குரங்குகள்லாம் சைஸில் குட்டியாக தான் இருக்குது. பயப்படவே மாட்டேங்குதுங்கம்மா, பக்கத்துலேயே வந்து நின்றுக்குதுங்க. நமக்கு தான் அது வர்றது பார்த்து பயமாக இருக்குது. கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குரங்கு வந்து ஜூஸ் பாட்டில் எடுத்துகிட்டு போய் மேலே உட்காந்து அவங்க அழகாக குடிச்சிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. நம்ம எப்படி சாய்ச்சி அண்ணாத்தி குடிப்போமோ அதே மாதிரி குடிச்சிட்டு இருந்துச்சு. அங்கே வந்துட்டு உள்ளே வந்து 110 ரூபாய் என்னமோ ஒரு ஆளுக்கு டிக்கெட் வாங்குறாங்க. அதில் வந்து இந்த வண்டியில் போகிறதுல எல்லாமே ஃப்ரீ தான். இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் அந்த வண்டியில் போயிட்டு அங்கே போய் விட்டுருவாங்க. அங்கிட்டிருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு நம்ம நடந்து தான் போகணும். ஏன்னா அங்கிட்டு வண்டிலாம் போக முடியாது, ஃபுல்லாக மலைப்பாதையா அது. இந்த சைடு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, எவ்வளோ மரம் இருக்குது. இதுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேரோட தான் போகிறோம், இருந்தாலும் லைட்டாக ஒரு பயம். இந்த இடத்துல தான் இறக்கி விட்டுறாங்க. அப்படியே மறுபடியும் அவங்கெல்லாம் குளிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகிறவங்க, அவங்களுக்கு அந்த சைடு வண்டி இறக்கி விடுறது, இந்த சைடு இறக்கி விடுவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பேர் குளிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க, எவ்வளோ பேர் போயிட்டும் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இது வந்து 5 மணிக்குள்ளே க்ளோஸ் ஆயிரும். ஆனால் நாங்கள் போகும்போது டைம் வந்து ஒரு 11:30 12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 11:30 ஆமாம் 11 மணி இருக்கும். நின்று அங்கனெல்லாம் மலையை ரசிச்சுட்டு இருந்தோம். அந்த மலை மேலே அப்படியே மேகம் அப்படியே அழகாக உட்காந்துருந்துச்சு. அந்த இதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மேகம்லாம் அப்படியே பக்கத்தில் இருக்கிற மாதிரி. எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அவுட்டிங் வர்றது. காட்டுக்குள்ளேயே இந்த டோரா கூட்டிகிட்டு போகும்ல, காடு மலை டோரா வீடு, அந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். இந்த அருவியில் தான் நம்ம குளிக்க போகிறோம். அதாவது அது மேலேருந்து கீழே வருது. எவ்வளோ கூட்டம்னு பாருங்களேன். நிறைய பேர் குளிச்சுட்டு ரெடியாகி வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பாக சில பேர் உட்காந்து இருந்தாங்க. அந்த தண்ணி வந்து பார்க்க கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு. பிள்ளைங்களுக்குலாம் அதில் நான் குளித்தா சளி பிடிக்குமா என்னமோலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சளிலாம் பிடிக்கல. உள்ளே போனதுக்கப்புறம் குட்டீஸ்லாம் பயங்கர என்ஜாய் பண்ணுச்சு. ரொம்ப ஆழம்லாம் கிடையாது. நான் வந்து கீழே உட்காந்துருக்கேன். இங்கிட்டு பார்த்தா தெரியும், பசங்க நிற்பாங்க, குட்டி பசங்க. ரொம்ப ஆழம்லாம் கிடையாது. நம்ம மேக்ஸிமம் போனால் நம்ம இடுப்பு வரைக்கும் இருக்கும். அந்த பாருங்களேன், அவ்வளோதான். இவ்வளோ வரைக்கும் தான் ஆழம் இருக்கும். நான் கீழே உட்காந்துருக்கேன். அங்கே முன்னாடி கொஞ்சம் தள்ளி போனால் இன்னும் கொஞ்சம் ஆழம் இருக்குது. இனியாப்பெல்லாம் எங்களை கண்டுக்கல. ஒரு டயத்துக்கு மேலே அவராக போய் தனியாக ஜாலி பண்ணிட்டு இருந்தார். எல்லாருமே சேர்ந்து உள்ளே கேம்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் வீடியோ எடுக்கல, ஏன்னா தண்ணிக்குள்ளேயா எதனா கீழே போட்டுற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாட்டு பாடி கேம் விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே போய் முங்கிக்கிறது, யார் ஃபஸ்ட் எந்திரிச்சு வர்றதுன்னா சீட்டிங்லாம் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. அந்த 11 மணிக்கு 11:30க்கு போனோம்னு நினைக்கிறேன். அதுலேருந்து 4:30 வரைக்கும் நாங்கள் அங்கேயே தான் இருந்தோம். இப்போ நேரம் போனதே தெரியல. அவ்வளோ நிறைய பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் அதில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே தனியாக ட்ரெஸ் மாற்றுறதுக்குலாம் ஒரு இடம்லாம் இருக்குது அங்கே. அங்கே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வர்ற வழியில் வந்துட்டு சைடில் ஒரு பைப்பில் தண்ணி போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே பிடிச்சிட்டு இருந்தாங்க அதை நின்று. அது என்னன்னு கேட்டேன்னா, ஒரிஜினல் சிறுவாணி தண்ணி வருது அப்படின்னு சொன்னாங்களே. சரி, இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது கொடுத்து வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அப்புறம் அந்த சைடு ஃபால்ஸ் பக்கத்தில் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு மூட்டை முடிச்செல்லாம்
மூட்டையெல்லாம் கட்டிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எல்லாத்துக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் மெயினு. அப்புறம் காட்டுக்குள்ளேயே வந்துட்டு இந்த சுண்டக்காய் செடி, இது வந்து காந்தாரி மிளகான்னு சொல்லி ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இது எல்லாமே இருந்துச்சு. எப்படி இதெல்லாம் இங்கே வந்துச்சுன்னு ஒரே யோசனை. அதுக்கப்புறம் வண்டியும் கரெக்டாக வந்துருச்சு. அது சரியான கூட்டம். அதெல்லாம் இது பண்ணி தான் வந்தோம். வண்டியும் வந்துருச்சு. அந்த மலையை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா போகும்போது பயமாக இருந்துச்சு. அப்புறம் ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஹோட்டல் சும்மா இந்த மாதிரி செட்டப் போட்டு கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு தெரில. குடிசை மாதிரி ஒரு செட்டப் போட்டு கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நாட்டுக்கோழியில் தான் அங்கே பண்ணுறாங்க. நல்லா போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து 5 மணிக்கு தான் வந்தோம் அந்த ஹோட்டலுக்கே. ஆனால் இந்த சாப்பாடு கிடச்சது அன்னைக்கு பெரிய விஷயம்தான். எல்லாருமே உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே கீழேயும் ஒரு ஆளுக்கு சாப்பாடு போட்டுகிட்டே இருந்தேன். அது யாருன்னு நீங்களே பாருங்கள். நான் வந்துட்டு இது வந்து மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, அப்புறம் தயிர், சிக்கன் சுக்கா, அதுக்கப்புறம் ஃபிஷ் இது எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் தம்பிக்கு வந்து பிரியாணி வாங்கி கொடுத்துருந்தேன். நான் சொன்னேன்ல அந்த சாப்பாடு ஓடிட்டு இருந்தேன். இவர் தான் வந்து கால் கடியில் அழகாக உட்காந்துட்டு இருந்தார். அவரும் சாப்பிட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பும் போது ஒருத்தவங்க மாங்காய் பிடுங்கிட்டு இருந்தாங்க. அந்த இதுலேயே தான் தோப்புக்குள்ளேயே 2 மாங்காய் கேட்டோமா, அப்படியே தாராளமாக தூக்கி கொடுத்தாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். டாடா.